குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா? ஸோ நாளை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியாக போகுது. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனில் இருப்பீங்கப்பா நிறைய பேர். ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி தான்ப்பா 10த்தும் சரி 12த்தும் சரி ரிசல்ட் வர கிட்டத்தில் ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. ஸோ அதேமாரி தான்ப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா 11th. ஆனால் வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா 10th 12th ரிசல்ட் வரும்போது இருந்த அந்த ஒரு பரபரப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏன் இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்ப்பா இருக்குது. நிறைய காரணம்லாம் கிடையாது. ஒரே ஒரு காரணம். அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 11th ஒரு வேளை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, ஆப்சண்ட் ஆகிட்டாலும் சரி ஃபெயில் ஆகிட்டாலும் சரி நீங்கள் 12th போகலாம்ப்பா. நீங்கள் ஆப்சண்ட் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் 12th போகிறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறதில்லப்பா. ரிசல்ட்டை ஆஸ் யூஷுவல் வெளியிடுறாங்க. ஓகேங்களா? அந்த பெரிய எதிர்பார்ப்புலாம் உருவாக்குறது இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு சில வருஷத்துக்குலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 11th நார்மல் ஆனுவல் எக்ஸாம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th போகலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துலேயே வந்து ஒரு அறிவிப்பாகவே வெளியிட்டுட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. சப்போஸ் 11th பப்ளிக்கில் ஃபெயில் ஆகிட்டா 12th போகிறதுல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா 11th பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கலப்பா 10th 12th கொடுக்குற மாதிரி. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 10th வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களால அடுத்த கட்டம், அதாவது 11th போகிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ போகிறதோ எதுவும் போக முடியாது. 10th ஃபெயில் ஆகிட்டா அதை பாஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே பண்ண முடியும். அதேமாதிரி தான் இப்போ 12th பாஸ் பண்ணால் தான் காலேஜ் போக முடியும். அந்த மாதிரியான கட்டாய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா 11th உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாலும் அடுத்து 12th நீங்கள் போய் படிக்க தான் போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக பயப்படுறதுனா நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் குறைஞ்சிருமோ, நான் எனக்கே தெரியாமல் தப்பு பண்ணுறோன்னு ரொம்ப திங்க் பண்ணி ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்கப்பா. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அந்த மார்க் தான் வரும். எழுதின உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மார்க் வரும்னு. நீங்கள் எதிர்பார்த்த மார்க் விட 10 மார்க் குறையும், இல்லை 10 மார்க் ஏறும். அதுதான் யதார்த்தம் தவிர மற்றபடி கண்ணா பின்னாலாம் எதுவும் நடக்காது. அப்படி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரிசல்ட் பாருங்கப்பா. ஓகேங்களா? 10th 12th இதே தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட ரிசல்ட் எல்லாருக்குமே அதிகமாக தான் வந்துச்சு. நான் ஒரு 50 மார்க் எடுப்பேன், 40 மார்க் எடுப்பேன்னு சொன்னாங்களா, 70 மார்க் 80 மார்க் எடுத்தாங்க. ஸோ யாரும் வரி பண்ணாதீங்க. ஏன் எதிர்பார்த்ததை விட இந்த வாட்டி ரிசல்ட் அதிகமாக பார்த்தோன்னா கரெக்ஷன் அவ்வளோ லிபரலாக பண்ணியிருக்காங்கப்பா. எல்லா 10th 11th 12th 3 பேருமே லிபரல் தான். அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க. 11th ரிசல்ட் நல்லா தான் வரும். ஒரு கால் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லையோ 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஜூன் ஜூலையில் சிறப்பு துணை தேர்வு இருக்குது, அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கிளியர் பண்ணுற டைமில் அப்போ தான் 12th போர்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாரும் வரி பண்ணிக்காதீங்க. ரிசல்ட்டும் சூப்பராக தான் வரப்போகுது. 10th 12th எப்படி பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாக காட்டினாங்களா அதே தான் உங்களுக்காக காட்ட போகிறாங்க. ரிலாக்ஸாக இருங்க. நாளைக்கு ரிசல்ட்டை பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ஃபேமிலி, அப்பா அம்மா எல்லாேருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா?